கீழடி நம் தமிழின் தாய்மடி அப்படின்லாம் ரெய்மிங்காக இந்த திராவிட மாடல் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். அதாவது மனிதன் எப்படி தோன்றினான்னா குரங்கிலிருந்து தோன்றினான்னா கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த முதல் குரங்கே அது தமிழ் குரங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் மனிதனே தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கல் தோன்றி மண் தோன்றா அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடிய தமிழக அரசில் இவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த கல்வெட்டு பல இடங்களில் காணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு சில முடிவுகளை எடுத்து எல்லாம் படியெடுக்கணும் அப்படின்னு போனால் இவங்களுடைய பல விஷயங்கள் செப்பேடுகள்லாம் மைசூரில் இருந்தாங்களாம். அங்கேயும் சில இது மக்கி போயிருக்குது, பேப்பர்ஸ்லாம் அந்த செப்பேடுகள்லாம் வீணாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தா சரி இங்கே வருவோம், இங்கே நம்ம பிரகதீஸ்வரர் கோயில் இங்கே பல கோயில்களுக்கெல்லாம் போய் எடுக்கலாம்னு பார்த்தோன்னா இங்கே அதுக்கு மேலே பல கல்வெட்டெல்லாம் தோண்டியே எடுத்துருக்குறாங்க, எதுவும் இல்லை அப்படின்னு பண்ணிட்டு இது எப்படி நம்ம படியெடுத்து இது டிஜிட்டல் ஆக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ தொல்லியல் துறை ஆய்வாளர்களே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, நான் +2 பாஸ் பண்ணிட்டேன் தெரியுமா, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு புருடா விட்டுட்டே இருக்கிறவங்க மனசுக்குள்ள ஒரு அச்சம், நம்மளை தற்கொலைண்டுவாங்களோ, நாம் ஒன்றும் படிக்காத ஒன்றுவாங்களோ, கை நாட்டுன்னு சொல்லுவாங்களோ. இது ஒரு மனப்பிறழ்வு நோய். இது அந்த மனப்பிறழ்வு தான் தமிழக அரசுக்கு இருக்கு. தமிழே நாங்கள் தான் காக்கிறோம். கருணாநிதியோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் தமிழை என்ற தமிழே அப்படின்னு போஸ்ட் ஓட்டுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ கருணாநிதி 1925 பிறந்தாரா? அப்போ 1924 முன்னாடி இப்படியா பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும்? தமிழ் மொழியே இல்லையா? தமிழை என்ற தமிழரசுக்காக சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாகரேஷனுக்கு ஒரு எல்லை வேண்டாங்க கேட்குறேன். பைத்தியக்காரனா மடையனா நம்மெல்லாம்? நம்மளை ஒரு அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த 2000 வருஷமா 4000 வருஷமா நம்ம பாரம்பரியம் இருக்க. அப்போ அதெல்லாம் என்ன? கபிலர் யார்? அகத்தியர் யார்? திருமூலர் யார்? சேக்கிழார் யார்? நாயன்மார்கள் யார்? ஆழ்வார்கள் யார்? இந்த மாதிரி நம்மளுக்கு பல கேள்விகள் வருதுல்ல. ஔவையார் யார்? எல்லாம் இவங்கெல்லாம் கருணாநிதி பார்த்து அவங்களெல்லாம் படைத்தவர்கள் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் அப்படித்தானே இந்த பைத்தியக்காரனுங்க லூசுங்க பேசுறானுங்க. அதே இதில் தான் நாங்கள் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கின்றோம். தாயை பழித்தவனை விடுவேன், தமிழை பழித்தவனை விடமாட்டேன். எல்லாம் பயங்கரமா இது பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வேற மொழி பேசுவோம். நம்ம எல்லா மொழியும் நம்ம ஏத்துக்கிறோம். குறிப்பா உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு தமிழ் தாண்டி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மும்மொழி மேல எனக்கு எவ்வளவு காதல் உண்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மொழி பேசுபவர்கள் மீதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நேசமும் பாசமும் உண்டு. உங்களுக்கு அவங்க மேல ஒரு தனி அன்போட நம்ம வாழணும். அந்த அளவுக்கு நம்ம எந்த மொழி வெறுப்பு இருந்தாலும் சொல்றேன், இந்த பயலுக்கு உருட்டுறதுனால சொல்றேன். இவனுங்க தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் உட்பட நீங்க பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா சபாவனம் இருக்கு பாருங்க, திருப்பராய்த்துறை. அந்த திருப்பராய்த்துறை கோவில்ல இருக்கிற கல்வெட்டே காணும். அந்த திருப்பராய்த்துறையில படி எடுத்து அந்த படி மக்கி போய் உளுத்து போய் அந்த பேப்பர்லாம் டாக்குமெண்டேஷன்லாம் மைசூர்ல இவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்கேன் பண்ண. அங்கதான் இல்லையே, சரி இந்த கோவிலில் போய் பார்ப்போம்னு போனா அந்த கல்வெட்டே அங்க இல்லை. அந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டும் அது ப்ரிசர்வ் ஆயிருக்கு. என்ன காரணம்னா அங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே இருக்கு, அவனை மீறி இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. மீதி கோவில என்ன பண்றான், அந்த கல்வெட்டு இருக்கு பாருங்க, அதோட மேன்மை தெரியாம எப்படி தமிழக திமுக ஆட்சிக்கு தமிழர்களின் தமிழ்நாட்டின் தொன்மையும் பாரம்பரியமும் அறிவுத்திறனும் தெரியலையோ அந்த மாதிரி இந்த பயல்களுக்கு என்ன பண்றான், அதோட இது தெரியல. அதனால அதை வச்சு கிரைண்ட் பண்ணிடுறான். அது மேல பாலிஷ் அடிக்கிறான், அது மேல பூச்சி வேலையை செய்கிறான். இப்பேற்பட்ட கேடுகட்ட வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க அந்த கல்வெட்டை நீங்க பாதுகாக்க முடியும்? எங்க ஓமாமலியூர் கோவிலுக்கு 1925 படி எடுத்திருக்காங்க, கோவில்ல கல்வெட்டு இருக்கு. அதே மாதிரி காட்டுமன்னாருடைய பஸ் ஸ்டாண்டை ஒட்டி அந்த ஏரியா பேர், பஸ் வெளியில வர இடம், அந்த ஏரியா பேர் உடையார்குடின்னு பேரு, அனந்தீஸ்வரர்னு அந்த சிவன் பேரு. அந்த அனந்தீஸ்வரர் கோவில்ல தான் இவருடைய ராஜராஜனோட அண்ணன் ஆதித்த கரிகாலன் அவருடைய மரணத்துக்கு அங்கதான் அந்த கோவில்ல உட்காந்துதான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த கொலகாரங்கள் எல்லாம் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த இது இருக்கு பாருங்க மேடை, 50 வருடங்களுக்கு முன்பாக வரை அந்த மேடை இருந்திருக்கு.
ஆனா இந்த கடைசி 50 வருஷத்துல அந்த ஆதித்த கரிகாலனுடைய கொலைக்கு தீர்ப்பு சொன்ன மேடை உட்பட பல்வேறு விஷயங்கள் அந்த கோவில்ல இருந்து காணாம போகுது. அப்படின்னா இவங்களுக்கு நம்மளுடைய வரலாறு மேல இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கு பாருங்க. நீங்க எவ்வளவு ஒரு பாரம்பரியமான விஷயம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொன்ன இடம், நீங்க வரலாறுல போய் திரும்பி அந்த இடத்த நீங்க கொண்டு வர முடியுமா? அதே மாதிரி காட்டுமன்னார்குடியிலேருந்து டுவர்ட்ஸ் கும்பகோணம் போற வழியில உள்வாயில போகும்போது அந்த குறுக்கு ரோடுக்கு பேரலா அணைக்கரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மேலக்கடம்பூர் கீழக்கடம்பூர். இந்த மேலக்கடம்பூர்ல தான் என் கடன் பணி செய்து கிடப்பது தேவாரஸ்தலம். இந்த கீழக்கடம்பூர்ல கடம்பூர் மாளிகை இருந்தது, பொன்னியின் செல்வன்ல சொல்லக்கூடிய கடம்பூர் மாளிகை. அதோட எச்ச சொச்சங்கள், அந்த மாளிகையோட எச்ச சொச்சங்கள் இருந்தது, அதையும் ப்ரிசர்வ் பண்ணாம விட்டுது இந்த கேடுகட்ட திராவிட ஆட்சி. இந்த அளவுக்கு ஒரு லெத்தார்ஜிக்னஸ், பண்பாடு கலாச்சாரத்து மேல ஒரு பிடிப்போ ஒரு பெருமிதம் உங்களுக்கு அந்த இயல்பா என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருந்ததுன்னா, ஒரு பெருமை இருந்தா இவங்க அதுல இறங்கி, இவங்களுடைய நோக்கமே என்ன? சனாதனத்தை ஒழிப்பேன், இந்து தர்மத்தை ஒழிப்பேன், இதெல்லாம் இந்து தர்மத்தோட பின்னி பிணைஞ்சு வர்றதுனாலேயே இவங்களுக்கு அதை கண்டா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இவங்க யாரை ஏசுறாங்களோ அவங்க எப்படி மதிக்கிறாங்கிறதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி காஞ்சி பெரியவர் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எங்க பக்கத்து ஊருக்கு ஆதனூருக்கு வந்த போது அவங்க பாத யாத்திரையா வந்துட்டு கிளம்பி ஏற போனாங்க. அந்த சுவாமி நீங்க இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ணோம். என்ன கோவில்னாரு? இந்த மாதிரி பாடல் பெற்ற கஷேத்திரம். யார் பாடினதுன்னு நாவுக்கரசரும் சுந்தரரும் பாடினது அப்படின்னு இறங்கி வந்து தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவிலுடைய இது பண்ணிட்டு, இந்த மாதிரி எங்கேயாவது ஸ்டாலின் போய் ஏதாவது ஒரு பாடல் பெற்ற கஷேத்திரத்துக்கு போய் இது தமிழனின் தொன்மையை சொல்கின்றது, இது கரிகால சோழன் காலத்துல கட்டினது, ராஜராஜ சோழன் கட்டினது, நீ அந்த பெருமையை நீ ஓன் பண்ணிட்டு இருந்தனா உன் கட்சிக்காரனும் உன்னை கீழே வேலை செய்யறவனும் அதை பயந்து செஞ்சிருப்பான். ஆனா நீ என்ன பண்ற? கோவிலை இடிக்கணுங்கிறதான இந்த இவங்களுடைய அஜெண்டாவே. கோவிலை இடிக்கணும்னு சொன்ன திருமாவளவன் தான் இவங்க தோல்ல தூக்கி சுமக்கிறாங்க. நீங்க எல்லா கல்வெட்டுகளையும், அதாவது கண்ணை வித்து சித்திரம் வாங்குற அளவுல இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி அவலம் இருக்கு. இதுக்கு போற போக்கில் இவங்க வேற, நாங்க தமிழனின் தொன்மை தெரியுமா, தமிழனின் தொன்மையை மோடி அழிக்க பார்க்கிறார், RSS அழிக்க பார்க்கிறது, ஆத்தனவாயை அடிச்சுட்டு கத்துறானுங்க இந்த பயலுங்க. ஆனா இத மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா குறைஞ்சபட்சம் இப்ப இருக்கிறத கூட காப்பாத்தி இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளர்களுடைய மெத்தன போக்கு, ஒரு பிரைடு இருக்கணும். என்னுடைய தமிழ் மண்ணு, என்னுடைய தமிழ் கலாச்சாரம், என்னுடைய தமிழ் பண்பாடு அப்படிங்கிற பிரைடு இந்த பயலுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இதெல்லாம் உருப்படும்.